ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு வச்சு சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கப் இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்துட்டு தான் நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிழிய வரணும். இட்லி அண்டால தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் தட்டு வைக்கணும். ஒரு தட்டு வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த தட்டு வைக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வச்சாவே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இது கூடவே பட்டாணி குருமா வச்சுருக்கிறேன். பட்டாணி குருமா இல்லைனா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடியாப்பமா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சூப்பரான இடியாப்பம் ரெடி. ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு வச்சு சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கப் இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்துட்டு தான் நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிழிய வரணும். இட்லி அண்டால தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் தட்டு வைக்கணும். ஒரு தட்டு வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த தட்டு வைக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வச்சாவே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இது கூடவே பட்டாணி குருமா வச்சுருக்கிறேன். பட்டாணி குருமா இல்லைனா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடியாப்பமா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சூப்பரான இடியாப்பம் ரெடி.